அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? பொதுவா நம்முடைய டேல ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதா இருந்துச்சுன்னா, ரொம்ப மக்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அப்படி நான் இன்னைக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு கைட் படிக்கலாம், ஒர்க்ல ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு இடத்துலயும் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகலாம். இப்படி எல்லா விதமான விஷயத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, எ குட் கைட். நீங்க படிக்கிற இடத்துல நீங்க சொல் புத்தியாக, சுய புத்தியாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாத்தியார் இருந்தாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னா, யூ வில் பி எ ஃபர்ஸ்ட் மேன். யூ வில் பி எ பிரைட் மேன், பிரைட் ஸ்டூடெண்ட். அதாவது நீங்க பெரிய இன்டெலிஜென்ட் ஆகுறது. ஏன்னா என்னுடைய ஒரு ஆங்கில ஆசிரியர் மூலமா தான் நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். உண்மையை சொல்லப்போனா, ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டேஜ்ல என்ன சொன்னா அப்படின்னா, ஹி வாஸ் லைக் கிரேட் அடாப்டட் சன் அப்படின்னு ஒரு இடத்துல கூப்பிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கைடு இருக்காங்க. அந்த ஒரு கைடுங்கிற ஒரு இல்லைன்னா நம்ம லைஃப்ல பொறுத்தவரை எப்படி இருப்போம்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆசிரியர், படித்து முடித்த பிறகு நல்ல ஒரு துணை, இல்ல படிப்பதற்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய பெற்றோர். நமக்கு ஒரு கைடு அப்படிங்கிறது நான் நல்ல முறையில இருக்கணும், நல்லதை நோக்கி இருக்கணும், நம்மளுடைய உயரத்தை அடையக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன கஷ்டங்கள் வரலாம், சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரலாம். ஆனா இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சோம்னா, இல்ல இந்த ஒரு விஷயத்த நம்ம ப்ராப்ளம் இது ரொம்ப அப்படித்தான் ஃபியூச்சரை நினைச்சு பயந்துட்டு அதை விட்டு நம்ம ஃபுல்லா இதானோம்னா, புரோக்கன் ஆனோம்னா, லைஃப் புரோக்கன் தான், மேல வர முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கைடு சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையின் முதல் வெற்றியின் படி என்னது? தோல்விதான். அப்படி தோல்வியா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வாழ்க்கையில பொறுத்த ஒரு சரியான கைடு இல்லாத மாதிரியோ, இல்ல உங்களுக்கு சில தடங்கள் இருந்தா, நிச்சயமா ஒரு நல்ல நண்பனை தேடுங்க. இல்லையா நல்ல ஒரு துணையை தேடுங்க. இல்லையா உங்களுக்கு ரெண்டுலேயும் பிரச்சனையா, உங்களுக்கு நல்ல ஒரு ஆசானை தேடுங்க. இது எல்லாத்துக்கும் மேலதான் நல்ல ஆசான் இருந்தாலும் நான் எதுக்கு நான் இது சொல்றேன்னா, நல்ல ஆசானை யாருமே தேடுறது. ஃப்ரெண்டா பார்ப்போம், லவரா ஓகே, இப்படி இவங்கள தான் ஃபோக்கஸ் பண்றாங்க தவிர உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு. இப்ப 10th முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், இல்ல அதுக்கு அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கெரியருடைய விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய அடுத்து இருக்கக்கூடிய உங்களுடைய இலக்கோடைய விஷயமா இருக்கட்டும், நான் என்னென்ன அதை நான் விலாவரி நான் சொல்றேன். ஏன்னா குட் கைட், ஏ குட் லேர்னர், பெஸ்ட் இன் ஆல் அவர் லைஃப்.